2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக திமுக ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணது கிடையாது. ஸோ ஆனால் போன டைம் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே ஒரு விஷயம் தான் திமுகவும் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இரண்டாவது எலெக்ஷன் தொடர்ந்து 2 எலெக்ஷன் வின் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த டைம் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா, ஒன்று தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியோட கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் அது திமுகவுக்கு தான் பலமாக அமையும். அதிமுகவோட வாக்குகள் தான் தமிழக வெற்றி கழகம் எடுக்கும், திமுகவோட கொஞ்சம் வாக்குகள் எடுக்கும். ஸோ இது ஒரு இன்னொரு காரணம் என்னென்னா, ப்ராப்பரான எதிர்கட்சி இல்லை. என்னதான் அதிமுக பிஜேபி கூட்டணி இணைந்தாலுமே திமுகவை வீழ்த்தும் அளவுக்கும் இந்த கூட்டணி பலமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது ஒரு பலவீனமாக எதிர்கட்சிக்கு அமைந்திருக்கு. ஆனாலுமே திமுகவுக்கு ஒரு அச்சம், ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் பிஜேபி அதிமுக கூட்டணி இணைந்து விட்டால் அது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். திமுக கண்டிப்பாக தோல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் 80% மேலே இருக்குது. ஸோ அதனால் திமுக என்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, போன டைம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதாவது பிஜேபி வீழ்த்த வேண்டும், மோடி அரசு வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாமே ஒரு அணியாக சேர்ந்தாங்க. அப்படி ஒரு அணியாக சேர்ந்து அவங்களுக்கு இந்திய கூட்டணி அப்படிங்கிற நேம் வச்சாங்க. அது மொத்தமாக இந்த கட்சி கூட்டணி அப்படிங்கிற எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நாங்கள் இந்திய கூட்டணியில் இருக்கோம், காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் நாங்கள் இந்திய கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபகேண்டா ரெடி பண்ணி ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. அது ப்ராப்பரான கேம்பெயினாக இருந்தது. என்னதான் இந்திய கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றாலும் அது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்குமே கூட்டணியை வச்சு தான் திமுக வெற்றி பெற்றுக்கொண்டு இருக்குது. அந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே கூட்டணியை வச்சு தான் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலும் சந்திக்க போகிறது. இந்த டைம் நாங்கள் திமுகவோட கூட்டணி, இந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிற பேச்செல்லாம் இல்லை. இந்த எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நேம், தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரே நேம் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மொத்த கட்சி, அதாவது திமுக கூட்டணி கட்சிகள், திமுக எல்லாத்துக்கும் சேர்த்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெயரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 234 தொகுதியிலும் இருக்க திமுக நிர்வாகிகளுக்கு புது அட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது உறுப்பினர் அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் திமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் அப்படிலாம் போட்டிருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் திமுக நிர்வாகிகளுக்கு, காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு, அதுக்கப்புறமா விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளுக்கு புது அட்டையை கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் இருக்குது. ஸோ தமிழ்நாடு கூட்டணி அப்படிங்கிற ஒரு பெயரோட ஸ்ட்ராட்டஜியோட இப்போ களம் காண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் 30% திமுக நிர்வாகிகள் இருக்க வேண்டும், திமுக உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அதுக்காக பூத் கமிட்டிகள் டைரெக்டாக போய் விசிட் பண்ணி ஒவ்வொரு வீட்லேயும் இதை பற்றி விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவும் போட்டிருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்பராக எதிர்கட்சி எப்படி செயல்படணுமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்க ஆட்சியில் எவ்வளவு தான் தவறுகள் இருந்தாலும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்க எலெக்ஷனை சந்திக்கிற விதம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்பயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி செம சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. இதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். இது எப்படி ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?